உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை கிண்டல் பண்றேன் பேர் வழின்னு எனக்கு கூட தான் ஒரு கனவு அப்படின்னு ஒரு நடிகை பேரை சொல்லி எனக்கு அந்த நடிகை வேணும், இந்த கனவை நிறைவேற்றுவீங்களா? அதை வந்து எடப்பாடி போய் கேள்றா. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா போனோம், இவர் கனவு நிறைவேற்றா? ஏன்னா கூவத்தூர்ல இதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய கனவை எல்லாம் எழுதி சீட்டா கொடுத்தீங்க. எடப்பாடி தான் இன்னைக்கு நிறைவேற்றினதா உள்ள இருந்தவர்கள் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நீ உனக்கு என்ன, உனக்கு மட்டும் இல்ல உங்க ஆளுங்க அத்தனை பேர்த்திட்டையும் கேளு. கனவு இன்னைக்கு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி வேற கனவு கண்ணிகள் இருந்துச்சு. அதுங்க இப்ப வயதானவர்களா மாறிட்டாங்க. இப்ப கட்சி தலைவர்களோட கல்யாணம் பண்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் விட்டுருவோம், அவங்க குடும்பம் குழந்தை விட்டின்னு செட் ஆகும். இது மாதிரி இளம் நடிகைகள் கனவு கண்ணியில் வந்திருப்பாங்க. நீ பட்டியல் எழுதுங்க, எழுத்து கூட்டி தப்பா எழுதினாலும் பரவாயில்ல, எடப்பாடி அதெல்லாம் பக்கமா புரிஞ்சுக்குவாப்ல. நீங்க வந்து எழுதி, அவருக்கு இதுல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல சரசரன்னு சுருட்டி ஒரு கண்ணாடி டப்பால போடுங்க. யாருக்கு உங்க பேர் CV சண்முகம் விருப்பம் அப்படின்னு போட்டு உங்களுடைய கனவை நீங்க எழுதி எடப்பாடி கிட்ட கொண்டே கொடுத்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சு 10 நாள் 11 நாள் இருக்குது பொட்டி திறந்து எண்றதுக்கு. சும்மா தானே இருக்க போறீங்க. போய் உங்களுடைய கனவை வந்து அவரு நிறைவேற்றுவார். ஏங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எனக்கு ஒரு நடிகை மேல இது, எனக்கு என்னன்னா ஜெயலலிதாவை கேட்காம விட்டாப்லையே. போதையுடைய தீமை என்ன? உண்மைதான். தாய்க்கும் தாரத்துக்குமே வித்தியாசம் தெரியாத நிலைமைக்கு கொண்டு போய், நான் சொல்லல, எம்ஜிஆர் சொல்லுவாரு. எம்ஜிஆர் தண்ணி போடுற மாதிரி நீ ஏன் குடிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்பாரு. நான் ஏன் இதை குடிக்கிறதுனா, இந்த பொருள் மட்டும்தான் மனத்தையே மாத்தி தாய்க்கும் தாரத்துக்குமான வித்தியாசமே தெரியாமல் செய்து. ஆனா எக்காலத்தையும் குடிக்க மாட்டேன்னா சாப்பிட்டு கிட்னி போய் போறேன். சிகரெட்டு குடிக்கிற சொல்லுவார். இந்த ரஞ்சித்துக்கு தம்மதிக்க புதிக்காது. இது மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதையாவது கேட்டு பொழைக்க பார்க்கணும். நீ தண்ணிய போட்டுட்டு நடிகை வேணும்னு கேட்டையே, இன்னும் 2 ரவுண்டு ஜாஸ்தி சாப்பிட்டு இருந்தா ஜெயலலிதா நினப்பா இருக்கு. நீ சொல்ல மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நீ பேரளவுக்கு தானே நீ தாயின்னு கூப்பிடுற. அது உண்மையிலேயே உனக்கு தாயா? கேள்வி வரும்ல.